என்னாச்சுக்கா? ஏன் இப்படி நடு ராத்திரில தட்ட போட்டு தட்டிட்டு இருக்கீங்க? டைம் என்னாச்சுன்னு தெரியும்ல. ஹே ஷன்னு, எனக்கு சந்தோஷத்துல வாயில வார்த்தையே வரல. என் பையன் புத்திசாலி ஆயிட்டான். என்னாச்சு உங்களுக்கு? இந்த நேரத்துல ஏன் இப்படி? அண்ணனை பத்தி உனக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்குல? விஷயம் என்னன்னு தெரியுமா? உன் அண்ணன் ஒரு பொண்ண கடத்திட்டானா? ஏய், நீ ஏன் பேயறிஞ்ச மாதிரி நிக்கிற? என் புள்ள புத்திசாலி ஆயிட்டான். கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டான். கல்யாணம் நடக்கும். எனக்குன்னு பேர குழந்தைங்க பிறக்கும். வீட்ல மேலதாளத்தோட சத்தம் கேட்க போகுது. கடவுளே 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 நன்றி. கடவுளே நன்றி. ஐயோ அம்மா போடு. சரி, இதுக்கு மேல நீ பாத்துக்கோ. நான் வண்டி எடுத்துட்டு போகணும். எங்க அப்பாக்கு மட்டும் தெரிஞ்சது நம்ம 2 பேரையும் போலீஸ்ல மாட்டி விட்டுருவாரு. வெளியவே வர முடியாது. சரி போ. வரா தப்பி தவறி இதை பத்தி நீ யார்கிட்டயாவது வளர்ன உயிரோட குழியில இறக்கி. இல்ல நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீ ஜாக்கிரதையாரு. நம்ம மிளகா பொடி என் கண்ணிலே மிளகா பொடி. இதுக்கப்புறம் பாரு, உன்னை எந்த நிலைமை கொண்டு போய் விடுறேன்னு அப்ப தெரியும். மிளகா பொடி. சரியா போச்சு போ. நம்ம ஒண்ணு நினைச்சா வேற ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த மிளகா பொடி தூக்கலான்னு பார்த்தா இவ எப்படி வந்து இதுல மாட்டினா? கடவுளே, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. என்ன விஷயம்டா சொல்லு. டேய் மோகன், எல்லாமே தலைகீழ ஆயிடுச்சுடா. நீ சீக்கிரம் கிளம்பிக்க வரியா? நான் அந்த மிளகா பொடி நினைச்சா அக்கா தூக்கிட்டேன்டா. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. சீக்கிரம் வா. நீ பாரு, நீ உடனே வந்தா கொண்டு போய் வீட்டுல விட்டு வந்துடலாம். என்ன உனக்கு என்ன பைத்தியமா? உங்க அப்பா வேற ரோட்ல சுத்தி சுத்தி தேடிக்கிட்டே இருக்காரு. அவர் கண்ணுல மாட்டணும், சுட்டு தள்ளிடுவாரு. நான் இந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டேன். உன்னோட பிளான நீயே பாத்துக்கோ. சரி, ஆல் தி பெஸ்ட். டேய் நான் சொல்றது. ஹலோ டேய் மோகன், கட் பண்ணிட்டான். The number you are trying to call is currently switched off. என்னடா இது இப்படி ஆயிடுச்சு? ஏற்கனவே நம்மள ரவுடின்னு நினைச்சிட்டு இருக்கான். இப்போ கிட்னாப்பன் வேற நினைக்க போறதா? காட், இந்த மிளகா பொடி எப்ப என் வாழ்க்கையில வந்தாலும் என் மரியாதையெல்லாம் காத்துல பறந்துகிட்டு இருக்கேன். சத்தியமா அவளை விடவே போறதில்லை. என்னாச்சுப்பா? ஒரு கவலையும் இல்லாம உட்கார்ந்திருக்க? ஏதாவது நல்ல செய்தி வந்ததா?
என்னம்மா உனக்கு சந்தோஷமா இல்ல? எத்தனை வருஷம் கழிச்சு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒரு பெரிய பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு. எவ்வளவோ வேண்டிக்கிட்டோம், எவ்வளவோ முயற்சி செஞ்சோம், ஆனா எதுவுமே நடக்கல. ஆனா இன்னைக்கு ஒரே நொடியில மாயமா மறைஞ்சிட்டா. பெரிய மண்டை குறைச்சலா இருந்தது எனக்கு. இந்த சந்தோஷத்தை நான் கொண்டாடியாகணும். அம்மா லஸ்ஸி போட்டு கொடுக்குறியா? நல்லா திக்கமா. போய் எடுத்து அப்பா நல்ல வேலைப்பா, உயிரோட இருக்கா. இவ எந்திரிச்சா அவளுக்கு என்ன பதில் சொல்றது? என் பொண்ணு எனக்கு கிடைச்சிருவாள். அவ என்ன நிலைமையில இருக்கான்னு எனக்கு தெரியல. நினைச்சு பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. சௌமியாக்கா, சௌமியாக்கா நீங்க எங்க இருக்கீங்க? எங்க இருக்கக்கா? சுமதி, இப்படி அழுதா சாமியா கிடைச்சிருவாளா? வேற என்ன செய்யறது அங்கிள்? 2 மணி நேரமா நம்ம அக்காவை தேடிட்டு இருக்கோம். ஆனா ஒரு சின்ன ஹிண்ட் கூட கிடைக்கல. கிடைத்தா நான் அவளை தேடி கண்டுபிடிக்கிறேன். சரியா? அம்மா, 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 அம்மா. உங்களை அன்னைக்கு முதல் வாட்டி பார்த்தப்பவே நான் சொல்லிட்டேன், நீங்கள் ஒரு ஏஞ்சல் மாதிரி ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கீங்க. நிச்சயமாக உங்களை மாதிரி ஒருத்தி இந்த ஊரில் மட்டும் இல்லை, வேற எங்கே போய் தேடினாலும் கிடைக்க மாட்டான். ஒரு நிமிஷம். நீங்களா? அம்மா, சத்தம் போடாத, பயப்பட, கத்தாத. நீ மட்டும் இப்போ கத்தாம இருந்தா நான் உன்னை கொண்டு போய் வீட்டில் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜாதகத்திலே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு போல இருக்கு. எப்போ பார்த்தாலும் முன்னாடி நான் ஒரு வில்லன் மாதிரியே வந்து நிற்கிறேன். நான் ஒன்று சொல்லட்டுமா? எப்பவுமே நான் ஹீரோ தான். கொடுத்த வாக்க மீற மாட்டேன். கத்த மாட்டேன்ல? நிஜமாவா? கையெடுக்கவா? ஆக்சுவலாக என்னன்னா, எனக்கு ரொம்ப நாளாக பேட் லக்காவே இருக்குப்பா. தப்பு தப்பாக நடக்குது. உன் தங்கச்சி தூக்கலாம் தான் வந்தேன். நீ எப்படி வந்து மாட்டேனே தெரியல. அவ என் கண்ணில் மிளகா பொடி ஸ்ப்ரே பண்ணிட்டா. அவளை விடவே மாட்டேன். அவ எப்போ என் வாழ்க்கையில் வந்தாலும் அப்பலேருந்து ஒரே பிரச்சனை. சரி, நீயே மூஞ்சி எப்படி வச்சிருக்க? நான் தான் சொன்னேன்ல, நான் ஹீரோ. நீ என் கூட இருந்தா 100% சேஃபா இருப்பேன். நான் சொல்லட்டுமா? இப்போவும் என் மனசுல உனக்காக ஒரு ஸ்வீட் ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கு. நீ மட்டும் கத்தாம இருந்தா நாளைக்கு நானே கொண்டு போய் உன் வீட்டில் பத்திரமா விட்டுருவேன். தைரியமா இருக்க. எதுக்கு நாளைக்கு? அதானே?
ஏன் நாளைக்கு சொன்னா இப்ப என்கிட்ட எந்த வண்டியும் இல்ல. அது என்னாச்சுன்னா எல்லா வண்டியும் இந்த அர்ஜுன் தாஸ்ல, அதான் எங்க அப்பா. அதாவது எங்க அப்பா கிட்ட தான் எல்லா வண்டியும் இருக்கு. ஸோ இன்னைக்கு ராத்திரி மட்டும் நீ இங்கே தான் இருந்தா. இங்க பாரு, நான் கொடுத்த வாக்க கண்டிப்பா நிறைவேற்றுவேன். நீயும் அப்படியே இருக்கணும். கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டீங்க. கன்ஃபார்ம்? சரி, இப்போ ரிலாக்ஸ்டா வந்து நீ தூங்குறியா, இல்ல தப்பிச்சு போடுறது கத்துறதை தவிர வேற ஏதாவது பண்ண? உனக்கு ஓகேன்னா நாம கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். உனக்கு நல்ல ஜோக் ஏதாவது தெரியுமா? தெரிஞ்சா சொல்லு. தெரியாதா? என்னாச்சு? அது வந்து அம்மா ரொம்ப பதட்டமா இருப்பாங்க. அவங்க தேடும் போது நான் அவங்க பக்கத்துல இல்லைன்னா அவங்க ரொம்ப பயந்து போயிடுவாங்க. இப்ப நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிற விஷயமும் அவங்களுக்கு தெரியாது. பாருங்க சிஸ்டர், எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு, எங்கேயுமே கிடைக்கல. நான் ஒன்று பண்ணுறேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கே என்கொயரி பண்ணுறேன். அங்கே ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் அழாதீங்கம்மா. அம்மா கண்டிப்பா நமக்கு அக்கா கிடைச்சிருவா. தைரியத்தை கை விட்டுறாதீங்கம்மா. கண்டிப்பா அக்கா கிடைப்பா. அக்காவுக்கு ஒன்னும் ஆயிருக்காது. அக்கா கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவா. நான் சொல்றத கேளுங்கம்மா. சுமதி, ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? அட கடவுளே, அவன் முகத்தை பாத்தியாடா? அழுது அழுது வாடி போயிருக்கு. நான் போய் உனக்கு சூடா பால் எடுத்துட்டு வரேன். பாட்டி, எனக்கு இப்ப எதுவும் வேண்டாம். ஐயோ, ஏற்கனவே உன் அக்காவை நினைச்சு எல்லாரும் டென்ஷனா இருக்கும். இதுல உனக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன செய்யறது? எனக்கெல்லாம் எதுவும் ஆகாது. சொன்னது புரிஞ்சுதுல? இப்ப போய் என்ன பத்தி கவலைப்பட்டு இருக்கீங்க? பால் குடிக்கிறத பத்தி பேசுற நேரமா அது? அக்கா கிடைக்கிற வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்கிறதா இல்ல. என் பொண்ண பத்தி எந்த விவரமும் தெரியல. அவ எங்க இருக்கா, எங்க போனா, யாரு கடத்தினா ஒரு தகவலும் தெரியல. ஆனா நீங்க வீட்ல கைய கட்டிக்கிட்டு நிக்கிறீங்களா? நான் என்ன பண்றது? கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி ஊரை கூட்டவா? அப்படி செஞ்சிட்டா உன் பொண்ணு கிடைச்சிருவாளா? அதான் போலீஸ்காரங்க ஊர் ஃபுல்லா தேடுறாங்கல்ல. இதுக்கு மேல என்ன பண்ண சொல்ற நீ? சிஸ்டர், உங்க போனை நீங்க வண்டியிலேயே மறந்து வச்சுட்டீங்க. மம்மி, போன் வருது பாருங்க.
இந்த மாதிரி நேரத்துல போன் எடுத்து பேசுறது ரொம்ப முக்கியம். ஒருவேளை சௌமியா அக்காவா கூட இருக்கலாம்ல. போன் எடுத்து என்னன்னு கேளுங்க. ஆமா, சுமதி சொல்றதும் சரிதான். போன் அட்டெண்ட் பண்ணுங்க. உங்க பொண்ணு என் கூட தான் இருக்கா, நல்லா இருக்கு. நீங்க எதுக்கும் கவலையே படாதீங்க. நாளைக்கு காலங்காத்தால உங்க பொண்ணு பத்திரமா வீடு வந்து சேருவா. ஹலோ ஹலோ ஹலோ. போதுமா? தேங்க்யூங்க. அதான் உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியாச்சுல்ல. இப்போ நிம்மதியா தூங்கு. அம்மா இப்ப யார் போன் பண்ணது? அவ ஏதாவது சொல்லிருப்பான்ல, எங்க இருந்து போன் பண்ணா? அக்காவை பத்தி ஏதாவது சொன்னானா? சொல்லுங்கம்மா. அவ எதுவுமே சொல்லல. அவ என்ன சொன்னா, சௌமியா இப்ப நல்லதா இருக்கா, காலையில கொண்டு வந்து விட்டுடுறேன்னு சொன்னான். சொல்லிட்டு போன் வச்சுட்டான். சிஸ்டர், உங்க போன் கொடுங்க. போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். இவ யாரா இருக்கும்? என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டு பத்திரமா கொண்டு வந்து விட்டுடுறேன்னு சொல்றான். கடவுளே, என் பொண்ணுக்கு அவ ஏதாவது சொல்லிருப்பான்ல, எங்க இருந்து போன் பண்ணா? அக்காவை பத்தி ஏதாவது சொன்னானா? சொல்லுங்கம்மா. அவ எதுவுமே சொல்லல. அவ என்ன சொன்னா, சௌமியா இப்ப நல்லதா இருக்கா, காலையில கொண்டு வந்து விட்டுடுறேன்னு சொன்னான். சொல்லிட்டு போன் வச்சுட்டான். சிஸ்டர், உங்க போன் கொடுங்க. ஒருவேளை அவ கடத்தலன்னா ஒரு யாரு கடத்திருப்பாங்க? பிருத்வி, நான் இப்போ ஒரு ஃபோன் நம்பர் அனுப்பி வைக்கிறேன். அது யார் என்னன்னு ட்ரேஸ் பண்ணி கொஞ்சம் சொல்றியா? சீக்கிரம். காலையில சௌமியா கொண்டு வந்து பாதுகாப்பா வீட்டுல விட்டுறேன்னு அவன் அவ்வளவு உறுதியா சொல்றானா, அவன் கண்டிப்பா இங்க பக்கத்துல தான் எங்கேயாவது இருக்கணும். அங்கிள், எனக்கு என்ன தோணுதுன்னா, அக்காவை கண்டிப்பா ஆள் நடமாடுற இடத்துல வச்சிருக்க மாட்டான். நம்ம இன்னொரு தடவை போய் தேடி பார்க்கலாம். கண்டிப்பா அக்கா கிடைச்சிருவாங்க. இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அங்கிள். ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல பார்க்கலாம். ஆனா நம்ம எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சே. இருந்தாலும் எந்த தகவலும் தெரியல. ஞாபகம் வந்துருச்சு. ஒரே ஒரு இடம் இருக்கு. அங்க கண்டிப்பா அவன் கூட்டிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏய் நிமி, நிமி எங்க போற? சௌமியா அங்க கிடைப்பான்னு எந்த கேரண்டியும் இல்ல. என் பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் என்னால இங்க வீட்ல சும்மா உட்கார்ந்திருக்க முடியாது. ஏய் நிமி, மகேந்திரா, நீ என்னடா நினைக்கிற? யார் அவளை கடத்திட்டு போயிருப்பாங்க? அதுதான் எனக்கும் புரியல. சிஸ்டர், இந்த ஒரு இடம் தான் ஆள் நடமாட்டம் இல்லாத இடம். அந்த ரவுடி கண்டிப்பா சௌமியாவை இங்க தான் வச்சிருக்கணும். நீ எதுவும் பேச மாட்டேங்கிற.
உன்னை பார்த்தா ஜோக் சொல்ற பொண்ணு மாதிரியும் தெரியல. சூப்பரா டைம் பாஸ் பண்றது எப்படி நான் சொல்லட்டுமா? கண்ணை மூடி நிம்மதியா தூங்குறது தான் ஒரே வழி. அதான் இந்த இருட்டில் உனக்கு துணையா நான் உன் கூட இருக்கேன்ல, நீ தைரியமா தூங்கலாம். குட் நைட். நான் இவனை எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையோட தான் இருக்கான். அதே மாதிரி என் மேலே அக்கறையோடையும் இருக்கான். அவனோட ஜாக்கெட்டை எனக்கு கட்டி கொடுத்துட்டு பாவம் அவன் குளிரில் படுத்திருக்கான். இவன் நல்லவனா கெட்டவனானே தெரியலையே. மாமே மாமே, நீங்க இந்த பக்கம் போங்க, நான் அந்த பக்கம் போய் பாக்குறேன். போங்க. சுமதி, எங்க யாரும் இல்ல, நான் பார்த்துட்டேன். போலாமா? அந்த பக்கமும் யாரும் இல்ல. சரி வாங்க போய் பார்க்கலாம். வா சுமதி. தேங்க் காட் போயிட்டாங்க. அட என்ன கடவுளே இது! என் புள்ளைக்கு கொஞ்சமாவது புத்தி கொடுத்துருக்கலாம்ல. கொஞ்சம் கூட யோசிக்காம மிகப்பெரிய வேலையெல்லாம் செஞ்சிடுறான். போனை ஆஃப் பண்ணி வச்சிடுறான். அறிவு கெட்டவன் என்கிட்டயாவது பேசலாம்ல. எல்லாம் போச்சு. அவனுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்யறான். என்ன பத்தி? ஆனா என்ன பத்தி யாருக்கும் எந்த கவலையும் இல்ல, அதானே? ஹே தங்கம். ஹலோ என் ரீதா. குட்டி, என் சிங்கக்குட்டி, எப்படி இருக்க? எங்க இருக்க? யார் கூட இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு ஒரே கவலையா இருக்குடா. டேய், கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு முதல்ல சொல்லிருக்கலாம்ல. ஏன் ஒரு பொண்ணெல்லாம் கடத்துன? சரி, அந்த கொடுத்து வச்ச பொண்ணு யாரு? பொண்ணு அழகா இருக்கால. மருமகளை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குடா. டேய், ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்புடா. டேய், உன் அம்மாக்கு செல்ஃபி பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல. சீக்கிரமா அனுப்பி வை. என் மருமகளோட முகத்தை நான் உடனே பார்க்கணும். உடனே பார்த்தாகணும். இப்பவே பார்த்தாகணும். ஹலோ ஹலோ பிரீதா, சொல்றது கேளு. சரி இங்க பாரு, யாருக்காவது திடீர்னு இருமல் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்? அடச்ச,
இவ்ளோதானா? தண்ணி குடு. தண்ணி குடுத்தனே, அப்போ இருமல் நிக்கல. அப்போ நீ ஒண்ணு பண்ணு, துணிய நல்லா போத்தி விடு. குளிர்னால கூட இருமல் வரும். துணிய கழுத்துல சுத்தினா இருமலும் வராது, குளிரும் போயிடும். அதை விட இன்னொரு ஒரு நல்ல ஐடியா இருக்கு. கசாயம். இஞ்சி போட்ட கசாயம் குடிச்சா இருமல் ஓடி போயிடும். சரி, என் மருமகளை பத்தி ஏதாவது கொஞ்சம் சொல்லுடா. அப்படியே ஒரு போட்டோவும் எனக்கு அனுப்புடா. உன்னை பத்தி ஒரே கவலையா இருக்கு. பிரீதா, இந்த கேள்வியெல்லாம் நீ அப்படியே பத்திரமா வச்சுக்கோ. நான் வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். சரிடா, அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்றேன். அது கட் பண்ணிட்டா. அட கடவுளே, என் புள்ள இருக்கானே. நீ பாரு, நான் பண்றதெல்லாம் உன்னோட நல்லதுக்காக மட்டும்தான். கழுத்துல துணி சுத்திக்கலன்னா அப்புறம் இருமல் நிக்காது. இருமல் நிக்கலன்னா உன்னால தூங்க முடியாது. கொடு. சரி போ. இவங்களை பார்த்தா போலீஸ் மாதிரியே தெரியலையே. யாரா இருந்தாலும் சரி, நான் அவளை காப்பாத்தி ஆகணும். என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க? தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. விடுங்க, என்ன விடுங்க. விடு.
உனக்கு ஒன்றும் ஆகலையே? அங்க பாருங்க. சரி, அந்த கிட்னாப்பரை ட்ரேஸ் பண்ணி லொகேஷனை கண்டுபிடிச்சாச்சு. அவன் ஃபோன் நம்பர் வச்சு ட்ராக் பண்ணிருக்காங்க. அவன் எங்க இருக்கான்? அங்கதான் நாம இப்ப போன இடத்துல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. நாம அங்க போனப்போ அங்க யாருமே இல்லையே. ஒருவேளை அங்கிள் நம்ம போன இடத்துல சரியா தேடி பார்க்காம இருக்கலாம்ல? இல்ல சுமதி, நல்லா தேடி பார்த்தாச்சு. ஆனா அங்க யாருமே இல்லை. இன்னொரு தடவை போய் பார்க்கலாமே. ஒருவேளை நாம வந்ததுக்கு அப்புறம் அவங்க அங்க போயிருக்கலாம்ல. ஒரு தடவை என்னோட நிம்மதிக்காக மறுபடியும் அந்த இடத்துல போய் பார்க்கலாமே. சரிங்க சிஸ்டர். மை காட், சரியான வெக்கங்கட்ட கூட்டமா இருக்கீங்களேடா. உங்கள ஒருத்தரை கூட இன்னைக்கு நான் விட போறதில்லை. தயவு செஞ்சு கொஞ்சம் வண்டியை சீக்கிரமா ஓட்டுங்க. சரி. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. சரி. இப்ப நமக்கு டைம் இல்ல. நம்ம சீக்கிரமா இங்க இருந்து போயாகணும். உங்க கையில கத்தி பட்டிருக்கு. ரத்தம் வர அதிகமா போயிட்டு இருக்கு. இந்த உடம்புல கூல் ட்ரிங்கா ஓடுது. கிழிச்சா ரத்தம் தான் வரும். அதெல்லாம் பார்த்தா முடியுமா? இங்க பாரு, அதை விட முக்கியம் நான் உன்னோட உயிரை காப்பாத்தி ஆகணும். ஆமா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். இல்ல நீ யாரு? உன்ன எதுக்கு இத்தனை பேர் கிட்னாப் பண்ண பாக்குறாங்க? அவங்க இல்ல நீயும் உன் தங்கச்சி இந்த மாதிரி எத்தனை பேர்ட்ட பிரச்சனை பண்ணி வச்சிருக்கீங்க? இவங்கள சூனியக்காரங்க. அப்ப நாங்க யாரும் சூனியம் எடுக்கிறவங்களா? காலையில இருந்து நான் தான் உனக்கு கிடைச்சனா? இல்ல இந்த காலத்துல சூனியம் அது இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல அது வந்து அவங்களா. சரி, அதை விடு. சுமதி, சுமதி நில்லு. நீ உள்ள தனியா போகாத. இன்னும் 2 நிமிஷத்துல போலீஸ் வண்டி வந்துடும். நம்ம எல்லாம் சேர்ந்து போலாம். அவர் சொல்றது சரிதான். நீ வாமா.
முதல் வாட்டி எப்படியோ தப்பிச்சிட்டோம். இப்போ மறுபடியும் போலீஸ் எதுக்கு இங்கே வந்திருக்காங்க? முதல்ல இங்கேருந்து காலி பண்ணி ஆகணும். சார், அந்த கிட்னாப்பர் அந்த பொண்ணை கொண்டுட்டான் போல் இருக்கு. இல்ல இல்ல ஐயா சௌமியாவுக்கு ஒண்ணு ஆகாது. சௌமியா மம்மி, சௌமியா மம்மி நில்லுங்க. மம்மி மம்மி நில்லுங்க மம்மி. மம்மி சௌமி அக்காவுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது மம்மி. வராதீங்க. என் மனசு சொல்லுது மம்மி அக்காவுக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுன்னு. ஒண்ணும் ஆயிருக்காது மம்மி. நான் சொல்றது நம்புங்க. உடைஞ்சு போன வளையல பார்த்து அக்காவுக்கு எதுவும் ஆயிருக்கும்னு நாமளே நம்ப கூடாது. நான் சொல்றது கேளுங்க மம்மி, அக்காவுக்கு எதுவும் ஆயிருக்காது. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. முதல்ல அந்த கிட்னாப்பர் நம்ம கையில கிடைக்கட்டும். அவனை நம்ம சும்மா விடக்கூடாது. நீங்க அழாதீங்கம்மா, நீங்க அழாதீங்க. சௌமியா அக்காவுக்கு ஒன்னும் சிஸ்டர், ஆயிருக்காது. நீங்க பாருங்க, சௌமியாவுக்கு ஒன்றும் ஆகாது. அவ கண்டிப்பா நல்லா இருப்பா. இதுக்கப்புறம் நாம இங்க இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்க என் கூட வாங்க. ஆமாம்மா வாங்க, வாங்கம்மா. அக்காவுக்கு ஒன்னும் ஆயிருக்காதுன்னு சொல்றேன்ல, வாங்க. யோ ம் என்ன நடந்துச்சு? எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி கிட்னாப்பரோட போன் இங்க தான் ஆஃப் ஆச்சு. அது இந்த லொகேஷன் தான். ஆனா நாங்க இங்க வந்தப்போ அந்த கிட்னாப்பரும் இங்க இல்ல, அந்த பொண்ணும் இங்க இல்ல. இங்க இருக்கிற நிலைமையை வச்சு பார்க்கும்போது அவன் அந்த பொண்ணை கொண்டிருக்கலாம்னு தோணுது சார். இல்ல 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 இல்ல, என் சிங்கக்குட்டி அப்படி பண்ண வாய்ப்பே இல்லை. அர்ஜுன் தாஸ், நான் இப்ப கேட்ட விஷயம் கண்டிப்பா உண்மையா இருக்காது. ஒருவேளை என் புள்ள அருண் இந்த மாதிரி காரியத்தை பண்ணியிருந்தா அவன் என் புள்ளையா இருக்க முடியாது. அவன் என் ரத்தமா இருக்க முடியாது. இதோ ஒரு நிமிஷத்துல அந்த விஷயம் தெரிஞ்சிட போது அவன் என் ரத்தமா இல்லையான்னு. ஹே அருண், அவனோட அப்பா பேசுறேன். அடடா, என்னங்க இன்னைக்கு இப்படி ஒரு அதிசயம் நடக்குது? எங்க இருக்கீங்க? என்னங்க, நம்ம புள்ளையும் மருமகளும் கிடைச்சிட்டாங்களா? எப்படி இருக்கா? அழகா இருக்கால்ல? அவளை சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க, என்னால காத்திருக்க முடியல. உன் பையன் ஒரு கொலை குற்றவாளி, புரியுதா? ஒரு பொண்ணு அவன் கொலை பண்ணிருக்கான். வாய் மூடுங்க. என் அருண் கண்டிப்பா அப்படிலாம் செய்ய மாட்டான். அவன் நம்ம புள்ள, அவன் கண்டிப்பா இப்படிலாம் செய்ய மாட்டான். அது உன்னோட நினைப்பா இருக்கும், ஆனா உன் புள்ள அந்த மாதிரி தான் செஞ்சிருக்கான். இது மூலமா அவன் என் ரத்தம் இல்லன்னு நிரூபிச்சுட்டான். என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் அவன் புள்ளைய பத்தி இப்படி எல்லாம் பேசாதீங்க. என் புள்ள கண்டிப்பா இப்படி எல்லாம் செய்ய மாட்டான். முதல்ல நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் எனக்கு ஃபோன் பண்ணான், என்கிட்ட பேசினான். யாருக்கோ இருமல் வருது, அதை எப்படி நிறுத்துறதுன்னு என்கிட்ட அவன் கேட்டான். இருமலுக்கே அப்படி கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணான். நீங்க வேற, அந்த பொண்ணு மேல அவன் எவ்வளவு பாசமா இருக்கான் தெரியுமா? போனை வைங்க, தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க. போனை வைங்க. அது புள்ள பாசம் இவ கண்ணை மறைச்சிருச்சு போல இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவனை எங்கன்னு போய் தேடி கண்டுபிடிக்கிறது? இந்த பிரச்சனையில இருந்து என் பிள்ளைய எப்படி காப்பாத்துறது? இந்த பொண்ணை எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல, பார்க்கல சார். நல்லா பார்த்து சொல்லுங்க please. இல்ல, பார்க்கல சார். சரி, நீ வீட்டுக்கு போயிடு. எனக்கு நான் எப்படி? ஏய் சரி சரி, ஓகே. மெதுவா மெதுவா பேசு. மேல ஆளுங்கெல்லாம் நிக்கிறாங்க. இதே விஷயத்த மெதுவா கூட சொல்லலாம். இல்லைங்க, நான் தனியா வீட்டுக்கு போக முடியாது.
ஒரே ஒரு உதவி செய்யுங்க. நீங்களே என்னை வீட்டில் விட்டுருங்க ப்ளீஸ். ஏன் உன் வீடு இங்க பக்கத்துல தானே இருக்கு. போலீஸ் கிட்ட சொன்னாலே கொண்டு போய் விட்டுற போறாங்க. நீங்களே ப்ளீஸ் வந்து விட்டுருங்க. இந்தாங்க உங்க ஜாக்கெட். தேங்க்யூ. எனக்கு இப்போ இருமல் நின்று போச்சு. வீட்டில் விட்டுருங்களேன் ப்ளீஸ். அப்படியே தலைவர் படத்தை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏதோ ஒரு குழந்தையை காப்பாற்றி வீட்டில் கொண்டு போய் விடுற மாதிரி தோணுது. என்னதுங்க? ஒன்றும் இல்லைம்மா, நீ முதல்ல வா போலாம். அட கடவுளே, அந்த மாதிரி அமைதியா இருக்கிற பொண்ணு யார் கடத்திட்டு போயிருப்பாங்க? எனக்கு என்னமோ இது வேற மாதிரி தோணுது. ஆமா கண்டிப்பா வேற ஏதோ விஷயம் இருக்கு. வேற ஊர்ல இருந்து வந்த பையன் நம்ம ஊர் பொண்ணை கூட்டிட்டு ஓடி இருக்கான். ஆனா அவனை ஒன்னும் பண்ண முடியல. அட இதுக்கு நாம என்னையா பண்ண முடியும்? அந்த பொண்ணை இது வரைக்கும் நான் பார்த்தது கூட இல்லையா. பாத்தியா மகேந்திரா, பாக்குறவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு விதமா பேசுறாங்க. நம்ம குடும்ப மனம் காத்துல பறந்துகிட்டு இருக்கு. ஐயோ அம்மா, நீ எதை யோசிச்சுட்டு இருக்க? இப்ப அவங்க என்ன பேசுறாங்கிறதா நமக்கு ரொம்ப முக்கியம். நாளைக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுன்னா என்ன பேசுவாங்க, அதை தான் யோசிக்கணும். இந்த விஷயத்தினால இந்த ஊரை விட்டு நம்மளை துரத்தி விட்டுருவாங்க. இப்ப நம்ம என்னடா செய்யறது? அவ இந்த வீட்டுக்கு திரும்பி வரக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பிறந்த போய் செத்து இருந்தா பிரச்சனை இல்லை. அந்த தருதரம் திரும்பி வந்தா எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். பாக்குறவங்க நம்மள சும்மா விடுவாங்களா? கேள்வி கேட்ட உயிரை வாங்கிடுவாங்க. இப்பவே என்னால சமாளிக்க முடியல. உண்மை தெரிஞ்சா என்ன ஆகுறது? நீ கவலைப்படாதடா. தேவையில்லாம நீ டென்ஷன் ஆகாத. ஒரு விதத்துல நல்லதுதான். அந்த தொல்லைக்கிட்டே இருந்து நாம தப்பிச்சிட்டோம்ல. இங்க பாரு, இந்த உண்மை மத்தவங்களுக்கு தெரியறதுக்குள்ள சௌமியா இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவன் மேல இல்லாததெல்லாம் சொல்லிடுவோம். ஊர்ல இருக்கிறவங்க அவளை காரி துப்புவாங்க. கேட்கறதுக்கு நல்லா இருக்கே. சுமத்திய காரி துப்புற மக்கள் எல்லாருக்கும் நம்மளை பார்க்கும்போது இறக்கம் கண்டிப்பா வரும். ஒருவேளை உண்மை தெரிய வந்தாலும் கூட யாரும் அவ சொல்றத நம்பவே மாட்டாங்க. யாரும் நம்ப மாட்டாங்க. நிம்மி, சுமதி, இன்னும் கிடைக்கலப்பா. ஆனா கூடிய சீக்கிரமே கிடைச்சிருவான். அங்கிள் போலீஸ் போர்ஸோட அக்காவை தேடிட்டு இருக்காரு. நீங்க வேணா பாருங்க. அக்கா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவா. அப்படி கிடைக்கிறதா இருந்தா அவ எப்பவோ கிடைச்சிருக்கணுமே. அதோ அங்க பாருங்க, சௌமியா வந்துட்டா. எங்க பா? ராத்திரி பூரா எங்க தங்கிட்டு வந்தாலும் என்னமோ பாக்குறதுக்கு அப்பாவி மாதிரி இருக்கிறா. ராத்திரி பூரா எங்க போய் தங்கிட்டு வந்தாரா என்னமோ. இவளெல்லாம் சும்மா விடக்கூடாதியா. எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம ஊருக்குள்ள இருந்தா எல்லாரும் கெட்டு போயிடுவாங்க. இங்க பாருங்க, இது மரியாதையானவங்க வாழ்ற இடம். இந்த மாதிரி தரங்கட்ட பொண்ணுங்களை நம்ம ஊருக்குள்ளவே விடக்கூடாது. நம்ம வீட்லயே நல்ல பொண்ணுங்க இருக்காங்கல்ல. ஆமாங்க, அவ இந்த ஊருக்குள்ளே இருக்க கூடாது. வாங்க, முதல்ல போய் அவளை விரட்டி விடணும். வாங்க. ஏய்
மம்மி சீக்கிரம் வந்து பாருங்க, அக்கா வந்துட்டா. சௌமி, கடவுளே, என்னோட வேண்டுதல் உனக்கு கேட்டுச்சுல்ல. ரொம்ப நன்றி. என் சௌமி எனக்கு திரும்ப கிடைச்சிட்டா. இந்த மாதிரி ஆளு ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது. வரா பாரு. போமா. அவ்வளவு துணிச்சல் அவளுக்கு. ஏய், எங்க போ வந்த? சொல்லுங்க. விடாதீங்க. போ போறியா இல்லையா? வீட்டுக்குள்ள விடாதீங்க. ஊரை கெடுக்கலாம் அப்படியா? போ போ. ஏய். இவன் இருந்தா மரியாதையா போயிடு. எல்லா பொண்ணும் கெட்டு போடுவாங்க. சாக அடிச்சிருவோம். நீ கெட்டு போனா துரத்தி போதும். அடிங்க, துரத்தி அடிங்க. போமா. விடாதீங்க. ஓ. என்ன வேடிக்கை பாக்குறீங்க? அடிச்சு துரத்துங்க. நாலு பேர் விரட்டுங்கய்யா. நாலு பேர் வளர்ந்துட்டு இருக்கோம். உனக்கு பொறுக்கலையா? போ போ போ. போறியா இல்லையா? ஏய், சொல்லிக்கிட்டே இருக்க. ஏய். போ சொல்லுங்க. போ சொல்லுங்க, போ சொல்லுங்க. இங்க பாருங்க, இந்த பொண்ணு வீட்டுக்குள்ள எல்லாம் போக கூடாது. எந்த மூஞ்ச வச்சுட்டு திரும்ப இங்க வந்திருக்கா? ராத்திரி பூரா யாரோட தங்கிட்டு வந்தாலும் என்னமோ, இவெல்லாம் சும்மா விடக்கூடாதியா. நீங்க ரொம்பவும் சரியா சொன்னீங்க. இந்த ஒரு பொண்ணால இந்த ஊரோட பேர் கெடுறதுக்கு நாங்க விட மாட்டோம். ஆமாங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க. இனிமே இந்த பொண்ணை நம்ம ஊர்ல இருக்க விட்டோம்னா மத்த பொண்ணுங்களும் இவளை பார்த்து கெட்டு போயிடுவாங்கல்ல. அதனால இவளை இங்க இருந்து விரட்டி அடிக்கிறதா நல்லது. உங்களுக்கு என்ன பைத்தியமா? என்ன உளறீங்க நீங்க? சாமி, நீ பயப்படாத. விடுங்கடா, விடுங்க. சாமி, விடுங்கன்னு சொல்றல. சாமி, ஐயோ, என் பொண்ணு விட்டுருங்க. சாமி, சாமி, நீ எதுக்கும் பயப்படாத. அம்மா இருக்கா? எங்க பசங்கள கெட்டு போயிடுவாங்க. சாமி, ஏ சுமதி, நீ அங்க என்ன பண்ற? இங்க வா. சுமதி, நீ இங்க வந்துருமா? என்னடா இது? சுமதி, வா. இங்க வா. இந்த பக்கம் வா. இங்க வா. சொல்றேன் வா. அங்க நிக்காத. இந்த பக்கம் வா. கேட்க மாட்டியா? அவளை அடிக்காதீங்க. உங்களுக்கு கையெழுத்து கெஞ்சி கேக்குறாங்க, விட்டுடுங்க. அம்மா, கலால. என்னமா நடக்குது?
கொஞ்சோட விவசாயம் இல்லாம இங்கே இருக்கிறா பாத்தியா? போ. சௌமியா, சௌமியா அக்கா. நிறுத்துங்க, நிறுத்துங்க. இவளை கல்லால இல்ல செருப்பால் அடிச்சு விரட்டணும். இவ செஞ்ச காரியத்துக்கு இவளுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். அவன் யாரு? இல்ல ஒரே வாட்டி எல்லா ஜட்ஜும் சேர்ந்து முடிவெடுக்கிற மாதிரி இங்க அக்கம் பக்கத்துல எந்த கோர்ட்டும் இல்லையே. இல்ல இந்த பொண்ணோட எதிர்காலத்தை முடிவு பண்றதுக்கு நீங்க எல்லாம் யாரையா? என்ன கடவுளா? அப்புறம் என்ன பெரியவரே, எவன் ஒருத்த பொண்ணுங்க மேல கைய ஓங்குறானோ அவன் ஆம்பளே இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி மீசைய முறுக்கிட்டு முறப்பா தாடி வச்சுட்டா மட்டும் ஆம்பளை இல்லை. போயா போ, முதல்ல போ. சரி இப்ப சொல்லுங்க, என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? இப்ப யாரு வீட்டு எரும மாட்டேன் இந்த பொண்ணு திறந்து விட்டா? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. திடீர்னு நடுவுல வந்து இப்படிலாம் பேசிட்டு இருக்க. சொன்னல நான் தான் அவளை கிட்னாப் பண்ணவன்னு. இங்க இருக்க எல்லா ஜட்ஜும் நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு பொண்ணு கிட்னாப் பண்ணிட்டா உடனே அவ கெட்டு போயிட்டான்னு அர்த்தம் இல்ல. நான் இவளை தெரியாம தான் கிட்னாப் பண்ணிட்டு போனேன். ஆனா இந்த பொண்ணுகிட்ட நான் எந்த விதத்திலயும் தப்பா நடந்துக்கல, புரிஞ்சுக்கோங்க. நீங்க செஞ்ச காரியத்துக்கு உங்க 2 பேருக்கும் ஒரே ஒரு தண்டனை தான். அது உங்க 2 பேரையும் அந்த ஊரை விட்டு துரத்துறது தான். ஆமா ஆமா, இவங்களை இங்க இருந்து அடிச்சு விரட்டுங்க. சரியா சொன்னீங்க, சரியாத்தான் சொன்னீங்க. இத நான் ஒத்துக்கிறேன். இந்த பொண்ணு நம்ம குடும்பத்தோட மானம் கௌரவம் எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டான். இவளுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும். வாய மூடுங்க. நீ வாய மூடுறி. வாய மூடிட்டு நிமி. முதல்ல இந்த ஊர்க்காரங்க கிட்ட இந்த பொண்ணை காப்பாத்து. அதுக்கப்புறம் அவனை நம்ம வீட்டுல போய் சமாளிச்சுக்கலாம். போய் சௌமியாவை காப்பாத்து. இந்த ஊர்ல எல்லாருமே பைத்தியக்காரத்தனமா தான் பேசுவீங்களா? காமன் சென்ஸ்னு ஒரு விஷயம் இந்த உலகத்துக்கு வந்து பல வருஷம் ஆச்சு தெரியுமா? விடுங்க. நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க எல்லாருக்கும் பைத்தியமா? சட்டப்படி எடுக்க வேண்டிய முடிவை நீங்களே எடுக்கிறீங்க. ஒரு தடவை என்னதான் ஆச்சு நான் உங்ககிட்ட கேட்க வேண்டாமா? பாத்தீங்களா, பெரிய பொண்ணு தப்பு பண்ணிட்டு வந்திருக்கா, சின்ன பொண்ணு அவளுக்கு சப்போர்ட் பண்றா. இவளுங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம ஊரையே குடிச்சவராக்குறாளுங்க. இவளுங்களால பக்கத்தூர் பசங்களும் இங்க வரானுங்க. இவளுக்கு முதல்ல தண்டனை கொடுக்கணுமா? பெரியவன் செஞ்ச தப்புக்காக சின்ன வயலுக்கு தண்டனை அனுபவிக்கிறோம். தண்டனை கொடுக்கறதா இருந்தா சௌமியா கொடுங்க. சுமத்தி எதுவும் சவாதிங்க. ஒரு கேடு கட்டுகளோட கூட பிறந்ததுதான் இவனோட தப்பு.
ஓய் அழகி, are you sure இந்த ஆள் தான் உங்க அப்பனா? அவர் பேசுறத பார்த்தா சத்தியமா எனக்கே டவுட்டா இருக்கு. நீ கவலைப்படாம தைரியமா இரு. நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உன்கிட்ட ஒருத்தனும் வர மாட்டான். பாத்தீங்கல்ல, பெத்த அப்பனே அடிச்சு விரட்ட சொல்றாரு. அப்புறம் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? 2 பேரையும் அடிச்சு விரட்டுங்க. ஆமா வாங்க. விரட்டி அடிங்க விரட்டி அடிங்க. அவன் மேல யாராவது கைய வச்சுங்க, நீங்க யாரும் உயிரோட இருக்க மாட்டீங்க.